இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸட் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்ஸட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் வால் மவுண்ட் ஃபேன் ஜாம் ஆகிருக்குங்க. பாருங்கள், ஆன் பண்ணி விட்டு கையில் சுற்றி விட்டாலோ இல்லை கம்பி விட்டு சுற்றினால தான் லைட்டாக சுற்றுது. அது என்ன ப்ராப்ளம்? பேரிங் ப்ராப்ளமா, பேரிங் புஷ் ப்ராப்ளமா, இல்லை கெப்பாசிட்டர் ப்ராப்ளமான்னு பார்க்கலாம். மற்றபடி மோட்டர் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், லூஸ் பண்ணுறது, ரெக்கை கட்டுறதுலாம் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எதாவது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 லாக் இருக்கும். பாருங்கள், இந்த 4 லாக்கும் இந்த லாக்கில் லைட்டாக திருப்பி விட்டு வெளியே இழுத்து விட்டு அமுத்தி இழுத்திங்கன்னா பின்னாடி வந்துடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டில் நீங்கள் ஆயில் விட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா டெய்லர் மிஷின் ஆயில் சுற்றுதுங்க. ஆனால் வந்து ரொம்ப டைட்டாக தான், மோட்டர் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. பேக் சைடும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கியர் பாக்ஸ் கழட்டி உங்கள்கிட்ட க்ரீஸ் இருந்தால் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேனுக்கு சர்வீஸ் வீடியோவும் ஒன்று பண்ணியிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. க்ரீஸ் வந்து அதிகமாக அப்ளை பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு தொடச்சிக்கோங்க. பின்னாடி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், முன்னாடி 2 பால்ஸ் இருக்கும். அது கொட்டி போகாத மாதிரி பார்த்துக்குங்க. பட்டன் பென் டைப்பில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேஷன் ஒர்க் ஆகுதுங்க. அது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க க்ரீஸ் போட்டு. அதே மாதிரி உள்ளேயும் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீஸோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குங்க, தேங்காய் எண்ணெயை. ஜாஸ்தியாக க்ரீஸ் அப்ளை பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிட்டு தொடச்சிக்குங்க. தொடச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கெப்பாசிட்டர் மாற்றணுங்க. 2.5 UF கெப்பாசிட்டருங்க. பாருங்கள், ஆக்சிலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ரோப் இழுக்கும்போது பேனா பட்டன் பென் மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு, கெப்பாசிட்டர் வந்து லைன் தொலைவி எடுக்காதீங்க. இது மோட்டருக்குள்ளேருந்து வரும். அதனால் வந்து கெப்பாசிட்டர் எட்ஜிலே வெட்டி எடுத்துக்கங்க. செக் பண்ணால் பாருங்கள், நல்ல கெப்பாசிட்டர். இது ரவுண்டு கெப்பாசிட்டர் தான் இருக்குது. ஸ்கொயர் கெப்பாசிட்டர் இதில் உட்காராது. அதனால் வந்து இது மேலே உட்காரச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயர் வேணுன்னா நீங்கள் ஸ்கொயரை தொலைவு போட்டிங்கன்னா கரெக்டான சீட்டிங் ஆகும். இப்போ என்கிட்ட இல்லாதனால ரவுண்டு கெப்பாசிட்டர் கொடுக்குறேன். ஆனால் வேல்யூ ஒன்று தாங்க. டேப் அடித்தாச்சு. இந்த கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது ஏற்கனவே கெப்பாசிட்டர் இந்த லைனில் ஸ்க்ரூ பண்ணி ஒரு சின்ன இரும்பு ரோப் கம்பி மூலிமா நான் அதை முறுக்கி விட்டுட்டேன். என்னுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது மூலிமா எனக்கு சில வியூவர்ஸ் வருவாங்க. ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க. நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அடுத்து நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைனர் ப்ராப்ளம் தாங்க. இது வந்து உங்களுக்கு பராமரிப்பு மாதிரி அப்பப்போ நீங்களே செஞ்சுக்கலாம் வீட்டில். அந்த காடியை பார்த்துக்குங்க. அதில் ஒரு ஸ்டெம்பில் ஒரு கம்பி இருக்கும். அது கரெக்டாக உட்கார வச்சு ரெக்கையை ப்ரெஸ் பண்ணி அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நட் போட்டுக்கணும். இந்த பிளாஸ்டிக் சக் நட் போட்டு டைட் வச்சுக்கணும். இது வந்து ரிவேர்ஸில் தாங்க டைட் வைக்கணும். ஏன்னா மரம் ரிவேர்ஸில் இருக்குது. ஃபேன் ஃப்ரண்ட்டில் சுற்றுறதுனால லூஸ் ஆகிடுங்கிறதுனால ரிவேர்ஸ் மரம் கொடுத்துருக்காங்க. இது ஹேவல்ஸ் வால் மவுண்ட் ஃபேனுங்க. ஹை ஸ்பீட் ஃபேன். ஆனால் ஸ்லோ ஸ்பீடாக சுற்றுனுச்சு, இன்னும் சுற்றலை. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு கெப்பாசிட்டர் மாற்றுறதுனால இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த ஃபேன் இந்த மாதிரி தொந்தரவுகள் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஸ்டெப் இது தாங்க. இது வந்து மேட்ச் ஆகாத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து அடுத்து வந்து வேறு ஆன் ஆஃப் சுவிட்சோ ஏதோ ஒன்று பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ அம்சமாக சுற்றுதுன்னு. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்க உங்கள் ஃபேன் வந்து நல்ல லைஃப் வரும். அப்பப்போ இந்த மாதிரி பராமரிக்கிறதுனால உங்கள் ஃபேனுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டர் போயிடுச்சு, ஸ்லோவாக சுற்றுது, வர காற்று வரட்டுன்னு யூஸ் பண்ணிங்கன்னா காயில் போகும் அடுத்து. இதை வந்து அவாய்ட் பண்ணாமல் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேன் நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் இன்னும் எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லி வீடியோக்கெல்லாம் நிறையா போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் எம் தௌலத் பாஷா. என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.